மூவி அப்டேட்ஸ் பார்த்துலாம் கைஸ். தளபதி விஜய் வந்து கேரளாவில் இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா நேற்று வந்து தளபதி விஜய் கேரளாவுக்கு போயிருந்தாரு. பிரபுதேவாவும் வந்து கேரளாவில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஃபேன் மீட் வச்சிருக்காரு. கேரளாவில் ஒரு ஸ்டேடியம்ல வந்து ஃபேன் மீட் வச்சிருக்காரு. அது வீடியோட எண்ட்ல சொல்றேன், சரிங்களா? இப்போ நம்ம ஏகே, அதாவது நம்ம தலை அஜித்குமார் வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு பைக் ட்ரிப் வந்து மத்திய பிரதேசில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தில்லு ஸ்கொயர் இந்த படம் வந்து மார்ச் 29 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது. அந்த படத்தில் வந்து போஸ்டர் தான் போட்டிருக்கு. பேட் நியூஸ், இந்த படத்தை வந்து 19 ஜூலை இந்த வருஷம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் இந்த ஆல்பம் சாங்கில் வந்து அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஆக்டிங் பண்ண போகிறாரு. உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து லிரிக்ஸ் எழுத போகிறாங்க. ஸ்ருதிஹாசன் வந்து கம்போஸ் பண்ண போகிறாங்க. அந்த பாட்டுக்கு வந்து கம்போஸ் பண்ண போகிறாங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒர்க்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் ப்ரொமோவாக வந்து இன்னைக்கு விட்டுருந்தாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ரிபிள் படத்தை வந்து நீங்கள் தியேட்டர்ஸில் பார்க்கலாம். வேர்ல்டு வைட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி பிரகாஷ் இந்த படத்தை வந்து லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் வந்து 200 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. முதல் மாலிவுட் படம் வந்து 200 கோடி கலெக்ட் பண்ணி. மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் வந்து பகத் சிபாஸோட அப்கமிங் 2 மூவியோட டைட்டில் வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. யாருன்னா நம்ம எஸ் ராஜமௌலி, அவர் வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. டு நாட் ட்ரபிள் த ட்ரபிள் அந்த படத்தோட டைட்டிலும், அப்புறம் வந்து ஆக்சிஜன், அதுவும் இன்னும் நம்ம பகல் பகல் நடிக்கிற இன்னொரு படம். நேற்று மும்பையில் வந்து அமேசான் பிரைம் வந்து ஈவெண்ட் நடத்திருந்தாங்க. அவங்களோட அப்கமிங் வெப் சீரிஸ் எல்லாத்தையும் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து சூர்யாவோட கங்குவாய் மூவியோ ட்ரீசரையும் அந்த ஈவெண்ட்ல தான் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்ல வந்து 2 தமிழ் வெப் சீரிஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முதல் சீரீஸாக வந்து கேங்ஸ் ஆஃப் குருதி புடல். இந்த படத்தில் வந்து அசோக் செல்வன், சத்யராஜ், நாசர், இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் இந்த வெப் சீரிஸ் வந்து அமேசான் பிரைம் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இது வந்து தமிழ் வெப் சீரிஸ். அமேசான் ஈவெண்ட்ல தான் வந்து ஆக்டர் சூர்யாவோட கங்குவாய் ட்ரீசரையும் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரீசர் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரீசரில் பார்த்த ஒரு விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம சூர்யாவோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அன்டகனிஸ்டாக வந்து நம்ம பாபி தினோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சிஜி வேறு லெவலில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். சிஜியில் வந்து நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. அதாவது க்ரொக்கடைல் காமிச்சிருந்தாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. நிச்சயம் இந்த படம் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது கங்குவாய். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த டீசரில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட், தமிழ் ப்ரெஸ் மீட் வந்து நேற்று நடந்துருச்சு. ஆக்டர் பிருத்திவிராஜ், அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான், ஸ்னேகன், இன்னும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். அடுத்து அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். இன்னைக்கு 12:30 மணிக்கு வந்து தனுஷோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வர போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து இளையராஜாவோட பயோபிக்காக இருக்கும். ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், தளபதி விஜய் வந்து ஃபேன்ஸை மீட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. அந்த ஃபேன் மீட்டில் எடுக்கப்பட்ட கிளிப்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கேரளாவில் இந்த சம்பவங்கள் நடக்கும். டபுள் டக்கர் இந்த படத்தோட மூவி டீம் வந்து ஃபன் இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ வந்து ஒரு 11 மினிட்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கும் யூடியூப்ல. அது சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி மூவி எபிசோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு செஞ்சுருக்கேன். பாய் எல்லாரும்.